ஹன்யவசை யொருபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 17வது பாடப்பகுதிக்கான திக்கி பகுதியை கேட்க போகிறோம். ஒவ்வொரு உரையாடலும் 2 வாட்டி ப்ளே பண்ணப்படும். முதலாவது உரையாடல். 17과 휴가 때 제주도에 다녀올 거예요. முதலாவது பாடப்பகுதியின் தலைப்பை பார்த்தாச்சு. யுகாத்தே சேஜுதோஹே தானியோ ஹொல்கேயோ என்ற பாடப்பகுதியை தான் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது உரையாடல். 대화 1. 리한 씨는 제주도에 가봤어요? 네, 가봤어요. 제주도가 어땠어요? 좋았어요? 네, 정말 좋았어요. 특히 바다가 너무 아름다웠어요. 그래요? 저도 제주도에 가보고 싶어요. மீண்டும் ஒரு தடவை முதலாவது உரையாடல். 대화 1. 리한 씨는 제주도에 가봤어요? 네, 가봤어요. 제주도가 어땠어요? 좋았어요? 네, 정말 좋았어요. 특히 바다가 너무 아름다웠어요. 그래요? 저도 제주도에 가보고 싶어요. முதலாவது உரையாடல் நிறைவு பெற்றதை தொடர்ந்து இரண்டாவது உரையாடல். 대화 2. 수루 씨, 이번 휴가 때 뭐 할 거예요? 친구하고 설악산에 갈 거예요. 투안 씨는 뭐 할 거예요? 저는 제주도에 다녀올 거예요. 비행기 표는 샀어요? 네, 숙소도 벌써 다 예약했어요. மீண்டும் ஒரு தடவை இரண்டாவது உரையாடல். 대화 2. 수루 씨, 이번 휴가 때 뭐 할 거예요? 친구하고 설악산에 갈 거예요. 투안 씨는 뭐 할 거예요? 저는 제주도에 다녀올 거예요. 비행기 표는 샀어요? 네, 숙소도 벌써 다 예약했어요. இரண்டு உரையாடலும் நிறைவு பெற்றதை தொடர்ந்து நமக்கு பாடப்பகுதிக்கான திக்கி கேள்விகளும் இல்கி கேள்விகளும் கொடுக்கப்படும். இப்போ முதலாவதாக திக்கி கேள்வியை பார்க்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திக்கி கேள்விகளில் முதலாவது கேள்வியும் இரண்டாவது கேள்வியும் படங்கள் சம்மந்தப்பட்டதாக காணப்படுது. ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாடமாக்கிக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விகள் செய்ய இலகுவாக இருக்கும். இப்போ முதலாவது கேள்வி. 17과 EPS 토픽 듣기 1에서 2번 다음 그림을 보고 알맞은 것을 고르십시오. முதலாவதாக தலைப்பு சொல்லிட்டாங்க. தாம் கிருமல் போகோ அல்மசன் கொசுல் கொரிசிப்சியோ. அடுத்துள்ள படத்தை பார்த்து சரியான விடயத்தை தெரிவு செய்யணும். 지요. 1번 இல்பொன்னு சொல்லும்போது முதலாவது கேள்வி. 1. 산 2. 동굴 3. 바다 4. 민속촌. இப்போ முதலாவது கேள்வி கேட்டாங்க. படத்தை பார்த்து அதற்கான சரியான விடையை தெரிவு செய்யணும். அப்போ முதலாவது இந்த என்ன படம் கொடுத்துருக்காங்க நம்ம அவதானிக்கணும். முதலாவது படத்தை பார்த்தோம்னா இங்கே கடல்கிட்ட ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ கடலுக்கு நம்ம கொரிய மொழியில் சொல்லுவோம் பதா. அப்போ பதாங்கிற விடை சொல்லப்படுதான்னு கேட்டு விடையை நம்ம மார்க் பண்ணணும். முதலாவது விடை சொன்னாங்க சன்னுன்னு சொல்லும்போது மலைன்னு அர்த்தம். தொங்குல்னா குகை. அடுத்து பதான்னு சொல்கிறது கடல். அப்போ மூன்றாவது விட சரியான விடையாக காணப்படுது. அடுத்ததாக நான்காவது சொன்னாங்க மின்சொக்சொன்னு சொல்லும்போது கிராமம்.
இப்போ இரண்டாவது கேள்வி. 2번 1, 독서 2, 여행 3, 요리 4, 낚시 அப்போ இரண்டாவது கேள்வியில் வந்து 2 பேர் பேக் போட்டுக்கிட்டு ட்ரிப் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ முதலாவது விட சொன்னாங்க தொக்ஸோ. தொக்ஸோன்னு சொல்கிறது வந்து புத்தகம் வாசிக்கிறது. இரண்டாவது விட யொயேங். யொயேங்னு சொல்லும்போது சுற்றுலா போகிறது. அப்போ வந்து இரண்டாவது விட சரியான விட. மூன்றாவது விட சொன்னாங்க யொரி. யொரின்னு சொல்கிறது சமைக்கிறத சொல்கிறாங்க. நக்சி. நக்சினா மீன் பிடிக்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி. 3에서 5번 질문을 듣고 알맞은 대답을 고르십시오. கேள்வியை கேட்டு அதற்கு சரியான விடையை தெரிவு செய்யணும். 3번 제주도에 가봤어요? அப்போ மூன்றாவது கேள்வி கேட்டாங்க. சேஜி தொகை கா பொஸ்ஸோயோ அப்படின்னு கேட்டாங்க. சேஜி தொகை என்ற தீவுக்கு போயிருக்கீங்களா, போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நே அன்பொஸ்ஸோயோன்னு சொல்லும்போது ஆமாம் போய் பார்க்கல. நே காபொஸ்ஸோயோ ஆமாம் போயிட்டு பார்த்தேன். அப்போ வந்து இரண்டாவது விட சரியான விட. மூன்றாவது விட சொல்லியிருக்காங்க ஹனியோ பொகோ சிபோயோன்னு சொல்லும்போது இல்லை போக விருப்பம். ஹனியோ சக்னியோனே கஸ்ஸோயோன்னு சொல்லும்போது இல்லை போன வருடம் போய் வந்தேன், போன வருடம் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் 4வது கேள்வி. 4번 설악산이 어땠어요? சொராக்சனி ஒத்தேசையோன்னு சொல்லும்போது சொராக்சனி என்ற இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சக்னியோனே கஸ்ஸோயோ கடந்த வருடம் இல்லாட்டி போன வருடம் போனேன். மானி பப்பசோயோன்னு சொல்லும்போது ரொம்பவும் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் பிஸி. சொங்மல் ஹரும்தா வசோயோன்னு சொல்லும்போது உண்மைக்குமே இயற்கை அழகாக இருந்தது. அப்போ வந்து மூன்றாவது விடை தான் சரியான விடை. 4வது விட சிங்கு ஹாகோ கச்சி கஸ்ஸோயோன்னு சொல்லும்போது நண்பருடன் சேர்ந்து போனேன். நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி சொரான்சனி ஒத்தெஸ்ஸோயோ. சொரான்சனுங்கிற இடம் வந்து எப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ வந்து உண்மைக்குமே இயற்கை அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிற விட தான் பொருத்தமானதாக அமையும். அடுத்தது 5வது கேள்வி. 5번 휴가 때 뭐 할 거예요? இப்போ 5வது கேள்வி கேட்டாங்க. யுகாத்தே மோ அல்கோயேயோ. யுகாத்தேன்னு சொல்லும்போது யுகாத்தேங்கிறது சொல்லும்போது நீண்ட விடுமுறை. மோ அல்கோயேன்னு சொல்லும்போது என்ன செய்ய போகிறீங்க, நீண்ட விடுமுறையின் போது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்ல போகிறோம் நேயில் ஹல்கேயோ நாளை போக போகிறேன், நாளை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தொங்செங்கி தானியோ ஒல்கேயோ. தொங்செங்கி தானியோ ஒல்கேயோன்னு சொல்லும்போது தொங்செங்னா இளையவர்கள், இளையவர் போய் வர போகிறாரு. அடுத்து சேஜி தொகை தானியோ ஒல்கேயோ சேஜி தொகைக்கு போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சிகானி இசில்தே ஹல்கேயோ நேரம் இருக்கும்போது செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இதற்கு சரியான விடையாக 3வது விட அமையப்பெறுது. சேஜி தொகையே தானியோ ஒல்கேயோ. இப்போ மீண்டும் ஒரு தடவை திக்கி பகுதிகளை ப்ளே பண்ணுறேன். நீங்கள் கேட்டு அதற்கான விடைகளை நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான விளக்கம் கிடச்சிருக்கும். இப்போ திக்கியை ப்ளே பண்ண போகிறேன். (17과) EPS 토픽 듣기 1에서 2번 다음 그림을 보고 알맞은 것을 고르십시오. 1번 1. 산 2. 동굴 3. 바다 4. 민속촌 2번 1. 독서 2. 여행 3. 요리 4. 낚시 3에서 5번 질문을 듣고 알맞은 대답을 고르십시오. 3번 제주도에 가봤어요?
4번. 설악산이 어땠어요? 5번. 휴가 때 뭐 할 거예요? அடுத்ததாக இல்கி கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்கி கேள்விகளுக்கான விடைகளை செய்து கமெண்டில் நீங்கள் பின் பண்ணலாம். இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. கம்சம்னிதா, நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக டெலிகிராம் சேனல் ஒன்று திறந்துருக்கும். அந்த சேனலில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ நம்மளோட யூடியூப் வீடியோட லிங்க் எல்லாம் அந்த சேனலில் பதிவிறக்கப்படும். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சல்கா.